வேலை நேரத்தில் வேலை பார்க்காம தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் உங்கள் வீடு நினச்சிங்களா இல்லை கவர்மெண்ட் கட்டிட்டு சத்திரம் நினச்சிக்கிறீங்க? ஆ சார் என் ஒர்க்கில் நான் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன் சார். ஓ, வேலையை முடிச்சா நீங்கள் தூங்கலாம். சார் நான் அப்படி மீன் பண்ணல சார். வேறு எப்படி மீன் பண்ணுறீங்க? சார் உங்களுக்கு நான் ரொம்ப நாள் நைட் ஷிஃப்ட் கட்டிட்டு இருக்கேன். ஓ, நான் என்ன வேலை பார்க்கணுன்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க. ஏன்னா ஒன்று பண்ணுங்களேன், என் சீட்டில் வேணா உட்காந்துக்கிறீங்களா? நான் ரிசைன் பண்ணிட்டு போகிறேன். சார் சார் இனிமேல் இந்த மாதிரி எதாவது நடந்துச்சுன்னா நீங்கள் வேறு வேலை தட வேண்டியது இருக்கும். ஓகேண்ணா, வேலையை போகிறேன். மச்சான் நான் உள்ள முன்னே வரா உள்ள எதுவும் சரியா கவனிக்கலையா? டேய் ஏண்டா அந்த உண்மையாக கூப்பிட்டே இருக்கான். என்ன ஐட்டமா? நீ வாங்க போற பாரேன். சாரி மச்சான் ஏன் கூட கூப்பிடுற? அந்த ஆளுக்கு அவனை பிடிக்கலன்னு தெரியுதுலப்பா. அப்புறம் ஏன்டா வந்து ஆஃபீஸ் தூங்கினே இருக்க? ஏய் நீ ஏன் அந்த மாதிரி பேசிட்டு இருக்க? நான் என்ன வீம்புக்கடா பண்றேன்? எனக்கு நைட்ல தூக்கம் வர மாட்டேதுடா. நான் ஏதோ ட்ரை பண்ணிட்டேன்டா. நான் என்ன பண்றது? நினைச்சிட்டு தத்தல மாட்டான். நீ தியானம் ட்ரை பண்ணிருக்கியா? இல்ல அதை ட்ரை பண்ணு மச்சான். அதுதான் அதுக்கான கரெக்டான சொல்யூஷன். ஓகேவா? சரி ட்ரை பண்றேன். சார் போங்க போயிட்டோம். உங்களை கூப்பிட்றாரு. ஏய் நீ வாங்க போற பாரு. நீ கரெக்டாக முடிச்சுட்டு வர வேலையா? ஏய் நான் சொல்கிறத மட்டும் கேளு. தூங்குறதுக்கு முன்னாடி 2 hours ஃபோன்லாம் தூக்கி போட்டுரு. ரிலாக்ஸாக தூங்குடா. அப்படின்னு தூக்கம் வரலன்னு வைங்க, நம்ம பழைய காலத்து மெத்தடு தான். புக்கை எடுத்து படித்தாலே தூக்கம் வந்துருன்றேன். வேறு வழியே இல்லை. என்ன பண்ணுற, நல்ல டாக்டராக கன்சல்ட் பண்ணிட்டு ஸ்லீப்பிங் டேப்லெட்டை போட்டு தூங்கிடு. அப்போ தூக்கம் வந்து தானே ஆகணும். நாங்காலி ஹலோ ஹலோ, நான் சொல்றது கேளு. சொல்லு. காலையில அப்பாவும் நீ மீட் பண்ண சொல்றாரு. மார்னிங் வந்துரு, ஓகேவா? காலையில் உங்கள் அப்பாவே பார்க்கவா? என்னடா எங்க அப்பாவுக்கு மீட் பண்றேன்னு சொல்றேன், இவ்வளவு யோசிக்கிறேன். நான் நைட்டு வரேனே. நான் என்ன உன்னை பார்ட்டிக்கு கூப்பிடுறேன், நைட்டு வரவான்னு கேட்கிறேன். இப்போ உன்னை மீட் பண்ண சொல்றான்னு வரேன், காலையில் சொல்றேன். வரேன். மரியாதையே காலையில வந்து சேரு. அப்புறம் தேவையில்லாம என்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணி சண்டே ஆரம்பிக்காத. காலையில வந்துரு. சரி, குட் நைட். நாங்காலி 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 மொத்தமா சேர்த்து இப்ப நாங்க நாங்காலி நாங்காலி மொத்தமா சேர்த்து. சாரி ரொம்ப சாரி. ப்ளீஸ் மன்னிச்சிரு. நான் இவ்வளோ டைம் சொன்னேன் வந்துருன்னு. நல்லா வர முடியல. ஏய் தூங்கிட்டேன்ப்பா. நான் தான் சொன்னேன்ல நைட் மீட் பண்ணலான்னு. என்னை பார்த்தா அவனுக்கு தெரியும்ல. அட்லீஸ்ட் நீ என் ஃப்ரெண்டுக்கு யாருக்கா கால் பண்ணி எழுப்பிட்டு இருக்கலாம்ல. எனக்கு ஒவ்வொரு தடவையும் இதுதான் வேலை இல்லை. நீ எனக்கு உண்மையில லவ் பண்ணியிருந்தா கண்டிப்பா வந்திருப்பேன். அவ்வளோதான், முடிஞ்சுச்சு. இப்போ என்ன ஆகி போச்சுன்னு பண்றா? இது சரி வராது. பிரேக்கப். தாங்காத பாரம் நான் தாங்கும் போதும் என தாங்கும் தூணாக நீதானடி. யார் வந்த போதும் யார் போன போதும் நீ மட்டும் என விட்டு நீங்காதடி. ஜே சார் முஸ்தராராவ் சொல்கிறது. சார் நான் ப்ரூவ்ல சார், சும்மா தான் சார் வாங்கினேன். நம்ம ரீசன் கேபினுக்கு வாங்க. சார் நான் ஏயா நான் எத்தனை தடவை சொல்கிறது ஆஃபீஸ் டைத்தில் தூங்காதானே? ஃபேமிலி ஒரு ஈஸி சார், அதான் சார் யோசிச்சுட்டு இருந்தேன். உனக்கு மட்டும் தான் ஃபேமிலி இஷ்யூ இருக்கா? ஆஃபீஸில் மற்றனுக்கா இல்லை? அவனு வேலை பார்க்குறது இல்லையா? நான் ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆல்ரெடி மெயில் போட்டேன். நீ அசட் சப்மிட் பண்ணிட்டு ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சு நெக்ஸ்ட் மந்த் வேறு வேலை பாரு. சார் என்னால் வேறு எதுவும் பண்ண முடியாது. வேறு பாரு. ஏண்டா உனக்குலாம் அறிவே இல்லையாடா? மைண்ட் யுவர் வேர்ட். உனக்குலாம் என்னடா மரியாதை மயிறு? உனக்கு கீழே உள்ளவனுக்கு என்ன வேலை கொடுக்குன்னு தெரியல. நீ எல்லாம் இப்போ மேனேஜரானா? இது எனக்கு தெரியலையா? உனக்கு தானே தெரியல. பழைய டேட்டா எடுத்து பாடுறா. இங்கே இருக்கிறதோட அதிகமாக நான் தானே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன்.
என்ன வேலையை விட்டு தூக்குற? டேய் நான் நினச்சேன் உன்னை என்ன பண்ண முடியும் தெரியுமா? என்னடா பண்ணுவ? என்னடா பண்ணுவ? நல்லா பிளாக் மார்க்கெட் எங்கேயுமே வேலை பார்க்க முடியாம பண்ணுறா. பண்ணுறா பண்ணு. என் டேலண்ட்டுக்கு நான் எந்த வேலை பார்த்தாலும் பொழைச்சிப்பேன். நீ இந்த ஆஃபீஸ் தானே டெய்லி போயிட்டு வரணும். வேற மாதிரி ஆயிரும். டேய் ஏய் குரலெல்லாம் உஸ்தாத. எனக்கு இருக்கிற கோவத்துக்கு செம்மையாக செஞ்சுட்டு போயிடுவேன். அது அமைதியாக இருக்கலாம். கரெக்ட் பண்ணிட்டான்டா ஆன்சைனுக்கு. நீ ட்ரீட்டை கேட்குறோம் மிரட்டுறோம். வட்டம் மச்சான் வட்டம் மச்சான் மச்சான் செம்ம சவுண்ட் ஆகுது. பேசி பேசி ஆன் சைட்டுக்கு ரெடி பண்ணிட்ட போல. இன்னைக்கு நீ வைக்கிற ட்ரீட்டு நம்ம கம்பெனி ஃபுல்லாக தெரிக்கணும். ஆஃபீஸ் பண்ண பைத்திய போடாதா? என்ன தப்பா சொல்லிட்டேன் உன்னை? இவ்வளோ அசிங்கமாக கேட்க போகிறான். நல்ல வேலை எவனும் நம்மளை பார்க்கலான்னு நினைக்கிறேன். என்ன ப்ரோ இப்படி திட்டு போகிறாரு? ஐயோ ப்ரோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. அவன் அப்படி தான் அப்பா கோவப்படுவான் வாக்கானுவான். என்ன நான் அவனுக்கு கொம்பான்னுவேன். நடுவில் எவனா கேட்டால் போடுவான். நீங்கள் அதெல்லாம் எதுவும் ஸ்ட்ரெஸ் ஆகிக்காங்க. நீங்கள் போய் போல வேலையை பாருங்க. இப்படி தான் எவனும் வேலையை பார்க்குறது இல்லை. அவன் என்ன பண்ணுறான் இவன் என்ன பண்ணுறான் இங்கே வந்து போட்டு விட்டு டீம் லீட் ஆடுறது. நம்ம என்ன பெருசாக சொல்லிட்டோம். சரி போவோம். வேணாம் இது போனால் திருப்பி நம்மகிட்ட கேட்பான். அந்த பக்கம் போவோம். ஐயோ ப்ரோ அதெல்லாம் வரல ப்ரோ. ஏய் எவ்வளோ நேரம்டா கெஞ்சிட்டு இருக்கேன்? குடிடா. ஏய் ஏய் சும்மாடா. டேய் இங்கே பாடுற ஒரு நிமிஷம். சாரி மச்சான், அவன் மேலே அவ்வளோ கோவம் ஒன்றரை நிமிஷம்டா. ஆஃபீஸில் எவ்வளோ பேர் பார்க்குறான்னு தெரியுமா? என்ன ஒரே அடிவாக போச்சுடா. சரி விடு, இனிமேல் நான் கொண்டு தனியாக கொண்டு போய் திட்டேன் சரியா? குடி மச்சான். வேணாண்டா உன்ட்ட வாங்கி குடிச்சானே திருப்பி திட்டுவேன். எனக்கு வேணாம். என்னடா நீ இந்த குடிக்கலாம் நினைக்கிற? யாருமே நான் புரிஞ்சுக்கலடா. போடா மெதுவா. மற்றவங்க சித்தா கூட பரவாயில்ல. எனக்கு என் ஆளையிட பார்த்து இருக்கிறாடா. சரி விடு விடு. ஒன்றும் இல்லை. பீர் குடிக்கிறியா? வீடு வேணாம். பக்காடி ஊத்து. வாழ்க்கை கொஞ்ச நாளா அழகா சந்தோஷமா ஜாலியாக போகுது. ம். அவ அடிக்கெல்லாம் பேச மாட்டான். எப்பயாவது தான் பேசுவாள். நைட்டு 10-10:30க்கெல்லாம் தூங்கிடுவா. ஆனால் அவள் கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஆனால் இன்னைக்கு அவ என்னை விட்டு ஒரு ரவுண்டுக்கு ஓவரா போறானே. எல்லாம் தெரிஞ்ச அவளே என்னை விட்டு போயிட்டா. சரி நீ கூட யார் இருப்பா? சொல்லு. நைட்டு தூங்காம இருந்து பகலுக்கு என் பிரச்சனையா? நானாக்கா சொசைட்டிடா அப்படி ஆகி வச்சிருக்கு. நான் என்ன பண்றது? டே லைஃப்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனைடா. அந்த பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு இருந்தான்னு வச்சுக்கோயேன், அவன் வாழ முடியாதுடா. அப்படி போயிடணும். நேரா நைட் என்ன பண்ணுவா? நல்லா சாப்பிடுவேன். அப்படியே போய் பெட்ல நல்லா தூங்குவேன் மச்சான். நைட்டு வருதா? ஒவ்வொரு நாளும் பயப்படே மச்சான். ஐயோ ஏன் இந்த நைட்டு வருது? ஒவ்வொரு தடவையும் தூங்க ட்ரை பண்ணி தூக்கமே வராதா? விட்றா புரியல. கஷ்டம் இருக்கு. இந்த பகல்ல தூங்குறதுனால நைட்டு தூங்காதனால பகல்ல தூங்கி லைஃப்ல லைஃப் தூங்காம இருந்தாலும் இவ்வளோ பிரச்சனை வரும் எனக்கு தெரியாது மச்சான். இன்னும் இதெல்லாம் எனக்கு கருணுறாவைக்கு பார்த்து மச்சான். ஐயா டேய் டேய் சொல்றது கேள்றா. டே இவ்வளோலாம் குடிக்கூடாதா, உடம்பு ஒத்துக்காது. என் மேல எனக்கு அவ்வளோ பாசமாடா. நான் குடிக்கணும்ல. அடப்பாவி நீ ஏன் ஏமாத்துறியடா? விடிஞ்சிருச்சு.